2026ல சோசியல் மீடியா எந்த மாதிரி ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு கொஸ்டினை பற்றி எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆபிஸாவே அதோட பதில் வந்து கூகுள் கிடையாது, ஏதோ ஒரு சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்ல சர்ச் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா நாட் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட், அது ஒரு தேடுதலுக்கான தளமாக மாறிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வை சோசியல் மீடியா ரீப்ளேஸ் த கூகுள். 2026ல் கண்டென்ட் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது வைரல் ஆகிறத பற்றி இல்லை, சர்ச்சில் எப்படி ரேங்க் ஆகிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. ஹாய் என்டர்பிரனர்ஸ், நான் உங்கள் ரமணா ஃப்ரம் RLB சொல்யூஷன். இயர்லியர் டேஸில் சர்ச்னாலே கூகுள் தான். வெப்சைட் ஓப்பன் பண்ணி வர ரிசல்ட்ஸை ரீட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுப்போம். இன்ஸ்டாகிராமில் டெய்லி பில்லியன்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் நடக்குது. அதுக்கு அடுத்ததாக யூடியூப் சர்ச் வால்யூம் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் சர்ச்னா அன்பாக்சிங், ஹவு டு யூஸ், ப்ராடக்டோட ரிவ்யூ அண்ட் பர்ச்சேஸ் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு சினாரியோவில் பாசிபிள் தான். நம்ம ப்ராடக்டோட எண்ட் யூசர் எங்கே இருப்பாங்க, எந்த பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் B2C பிஸ்னஸ்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வந்து பிரைமரி. B2B பிஸ்னஸ்னா லிங்க்டின் அண்ட் யூடியூப்ல வந்து ஹை இன்டென்ட், அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது பெட்டரா. ஏஜ் வைஸ் பார்த்தோம்னா யங் ஆடியன்ஸை டார்கெட் பண்ற மாதிரி இருந்தா இன்ஸ்டாகிராமையும், கொஞ்சம் ஓல்டர் ஆடியன்ஸா இருக்காங்க அப்படின்னா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல பிரைமரியா கண்டென்ட் போடுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டென்ட்டை சர்ச்சுக்கு ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இயர்லியரா ஒரு யூசர் சர்ச் பண்ணா அதுக்கு ரிசல்ட் வரும். பட் நவ் நீங்க சர்ச் பண்ணாமலேயே ஃபீட்ஸ்ல உங்க தாட்ஸுக்கு ரிசல்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க iPhone 16 Pro பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க ஃபீட்ஸ்ல iPhone 16 Proவோட ரிவ்யூ, கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அன்பாக்சிங் இந்த மாதிரி வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபீட்ஸ்ல வரதை நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் தான் வீடியோட கேம் சேஞ்சர். அதாவது அடுத்து நம்ம 1 மினிட்டுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பேச போறோம், அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறதோட ஓவர்லைன் ஆகுது. ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாம இதனால தான் உங்களோட ஆட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இதனால தான் நம்ம ஆட் ஒர்க் ஆகலை, என்ன விஷயத்தை பற்றி, நம்ம ஆட் ஒர்க் ஆகாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டோ இருக்கும். அந்த வீடியோவை கண்டினியூவாக வியூ பண்ண வைக்கும். உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கா, அதுக்கு ரீசன் இதுதான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு மோட்டோவோட இருக்கும். ஓகே நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசனை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக கண்டினியூ பண்ணுறதுக்கு வியூவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், டாக்டர்ஸ் யூஸ்ல இதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே டாக்டர் சொல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கண்டென்ட் எதை பற்றி அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா மக்கள் அதை ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. அது தேவைப்படுற பீப்புள்ஸை நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணியிருந்தா கூட அதோட இண்டெக்ஸில் மெசேஜ் இல்லை, கூக்கில் மெசேஜ் இல்லை அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷனை ட்ராப் பண்ணிடும். ரெக்கமெண்டேஷனை ட்ராப் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வியூஸ் அதிகமாக போகாது, கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாது. பீப்புள் இப்பெல்லாம் வந்து கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை ஸ்கின், வெயிட் லாஸ் அப்படின்னு மொட்டையாக ஒரு வேர்டை மட்டும் வச்சு சர்ச் பண்ணுறது இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் பர்சன் ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, வின்டர்லேயே என் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி நான் ஜிம்முக்கு போகிறேன் பட் ஆனால் வந்து என்னோட பெல்லி ஃபேட் ஏன் குறையல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் 2 விஷயம் இருக்குது. ஒரு சுச்சுவேஷனும் அதோட ஒரு எமோஷனும் மிக்ஸ் ஆகி தான் ஒரு கொஸ்டினாக கிரியேட் ஆகுது. அல்காரிதம் இதை ஆல்ரெடி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோஸில் இருக்க கேப்ஷன்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி சர்ச்சுக்கு ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்டையும் எடுத்து சர்ச்சுக்கு ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க. ஏன் இந்த வீடியோவில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கூட யூடியூப் இண்டெக்ஸ் பண்ணி அதை ஒரு சர்ச் ரிசல்ட்டாக கொண்டு போய் இது ரிலேட்டடாக ஆல்ரெடி யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்ஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேப்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் மாடல் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது இன்னைக்கு ட்ரெண்டில். இந்த வீடியோட கண்டினியூட்டி பார்ட் 2ல பார்க்கலாம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எண்ணி முடிதல் வேண்டும், நல்ல எண்ணல் வேண்டும். நன்றி, வணக்கம்.